கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் கொலைசருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நம்ம பார்க்கும்போது இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினோருமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி பவுலர்கள் அந்த கொலோசிய பாட்டத்தில் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு ஒரு அருமையான நற்செய்தியை சொல்றாரு. என்ன சொல்ல போகும்போதோ நம்ம இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து நம்ம விடுதலை பண்ணி இயேசுவின் ராஜ்யத்துக்கு நம்மளை பிதா நம்மளை உட்படுத்தி இருக்கிறார், அதாவது தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஆக அவர் ஸ்தோத்திரியுங்கள், கனப்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த அருமையான நற்செய்தியை சொல்றாரு அன்பானவர்களே. அதாவது இங்க சொல்லப்பட்ட இருளின் அதிகாரம் என்றால் என்ன நம்ம பார்த்தால் முதலாவதாக எதுக்காக நம்ம இயேசுவின் ராஜ்யத்துக்கு நம்ம உட்பட வேண்டும் என்று நம்ம கிளீனா நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும். நண்பர்களே, இந்த இருளின் அதிகாரியாக இருக்கிற பிசாசின் பிடியில தான் நம்ம ஒரு வாழ்க்கை இருந்தது அன்பானவர்களே. இந்த இருளின் அதிகாரம் என்கிற இந்த பிசாசினுடைய பிடியிலிருந்து நம்ம விடுவிக்க தான் பிதா நம்மளுக்கு ஒரு வழியை தந்திருக்கிறார், ஒரு ரட்சகர் கொடுத்திருக்கிறார். அவர் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பானவர்களே. அவர் மூலமா தான் இந்த சாத்தானுடைய இந்த இருளிலிருந்து அதிகாரத்திலிருந்து நம்ம விடுவிக்கப்பட முடியும். சரி, இப்போ இருளில் இருக்கும்போது என்னதான் நடக்கும் என்று நம்ம பார்த்தால் பாருங்க, இருளில் இருக்கும்போது நம்ம போகிற டெஸ்டினி நம்ம எங்க போனோம்னு சொல்லி நமக்கு கிளீனா தெரியாது. தடமாறத்தோடு நம்ம நடந்து கொண்டு போவோம் நண்பர்களே. அடுத்து, இருள் என்பது ஒரு பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, கவலை நிறைந்த ஒரு வாழ்க்கை, துக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த நன்மைகளை பார்க்க முடியாத அந்த இருளின் அதிகாரத்துல சாத்தான் நம்மளை அடக்கி வைத்திருந்தாங்க. அந்த நம்மளை பிடிச்சிருந்த அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து இயேசுதான் நம்மளை விடுவிக்க இவ்வுலகத்துக்கு வந்திருக்கிறார் அன்பர்களே. இந்த விடுவிக்க தான் பிதா நம்மளுக்கு ஒரு வழியை கொடுத்திருக்கிறார். அந்த வழிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பர்களே. அப்படி இந்த இருளிலிருந்து நம்ம விடுவிக்கப்பட்டனே, அதாவது எப்படி விடுவிக்கப்படவும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்துல உண்மையாக விசுவாசித்து அந்த விசுவாச வார்த்தை இயேசு மூலமா தான் ரட்சிக்கப்பட முடியும் என்கிறத நம்ம அறிக்கை செய்யும் போதோ கண்டிப்பா நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் நமக்குள்ள வந்த உடனே அந்த இருள் என்கிற அந்த காரியம் நமக்குள்ளிருந்து நீக்கப்பட்டு வெளிச்சம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அதுதான் இயேசுவின் ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார் என்று சொல்லப்படுது. அவருடைய ராஜ்யம் நமக்குள்ள வந்துடும். அப்போ அந்த ராஜ்யத்துல இருள் இல்லை, கவலை இல்லை, துக்கம் நிறைந்த இல்லை, பாவம் இல்லை. நம்ம நடக்கிற டெஸ்டினியை கிளீனா நமக்கு தெரியும். அடுத்து இயேசு செய்த நன்மைகளை கிளீனா நம்ம பார்க்க முடியும், அவங்களை அனுபவிக்க முடியுமானவர்களே. இவ்வளவு பெரிய மகத்துவமான ஒரு வழியை நம்மளுக்கு பிதா நம்மளுக்கு காட்டி நம்மளுக்கு கொடுக்கதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு தந்திருக்கிறார் நம்மளே. ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம விசுவாசித்து சாத்தானுடைய இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து நம்ம விடுவிக்கப்பட இயேசு ஒருவர் தான் வழி. இது வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதி ஜன மக்களுக்கும் இந்த நற்செய்தி எல்லாருக்கும் சுதந்திரத்துக் கொள்ளதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அடுத்து அவருடைய இயேசுவின் ராஜ்யத்துக்குள்ள நம்ம போன உடனே அந்த வெளிச்சத்து ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருப்போம். அதான் பிதா நம்மளுக்கு செஞ்ச ஒரு குட் நியூஸ் அன்பார்களே. ஆகால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம இருதயத்தில் நம்ம ஏற்றுக்கொண்டு இந்த வெளிச்சத்தினுடைய அந்த ராஜ்யத்துக்கு உட்படவர்களாக இருந்து, அதாவது இயேசுவின் ராஜ்யத்துக்கு நம்ம உட்படவர்களாக இருக்கும்போதோ கண்டிப்பா அவர் செய்த நன்மைகளை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அனுதினமும் நம்ம நம்மளோட வாழ்க்கையில பிதாவை நம்ம கனப்படுத்திக் கொண்டே இருக்கலாம் நம்மளே. அதுக்கு ஒரே வழி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். ஆக அவரை விசுவாசிப்போம், அவரை நம்புவோம் நண்பர்களே. ஆமென்.